இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டு வரி ரசீது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீது வாங்கினா பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டு வரி ரசீது வேணும்னு கேட்டால் அவங்களே வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஊர் தலைவர் சைன் பண்ண மாதிரி இருக்கும். அதான் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. தற்போது வந்து இந்த மாதிரி வீட்டு வரி ரசீது வந்து இனிமேல் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ஆன்லைன் ரிசிப்ட் தான் வந்து பயன்படுத்தணும். ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற வீட்டு வரி ரசீது தான் நீங்கள் வந்து தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு விபி டேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே vptax.tnrd.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து நிலுவைத் தொகை பார்க்கலாம், வரி செலுத்தலாம், வரி செலுத்திய விவரங்கள் பார்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீட்டு வரி செலுத்திய ரிசிப்ட் நம்பர் தெரிஞ்சால் ரசீதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சி, வரி விதிப்பு எண் அல்லது ரசீது எண் இது ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்தி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வரி வகை வந்து சொத்து வரியை செலக்ட் பண்ணிக்கங்க. மாவட்டம் உங்களோட மாவட்டம், ஒன்றியம் வந்து உங்களுடைய ஒன்றியம் எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஊராட்சி, உங்களுடைய ஊர் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும் அதை என்டர் பண்ணி ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வரி விதிப்பு எண் அல்லது ரசீதை என்டர் பண்ணிவிட்டு தான் ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்து தான் நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைன் மூலமாக பே பண்ண ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் வந்து 2023ஆம் ஆண்டும் பே பண்ணியிருக்கேன். 2024ஆம் ஆண்டும் வீட்டு வரி ரசீது ஆன்லைனில் கட்டிருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ரிசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வீட்டு வரி ரசீது டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ரிசிப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலே ஹவுஸ் ஓனர் நேம், அவங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், ரிசிப்ட் நம்பர், அப்ளிகேஷன் நேம், ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். கியூஆர் கோடும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணால் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வீட்டு வரி ரசீது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணுறது தானே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட வீட்டு நம்பரை என்டர் பண்ணி பே ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.